தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நேரமின்மையின் காரணமாக பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த நேரம் 12:15 மணியில் ஆரம்பித்து 2 மணிக்குள்ளே அந்த உரையை முடிச்சிடணும், பரப்புரையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் ஆணையத்திட்ட பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க தாவேகா சார்பில். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த வேன் பார்த்தீங்கன்னா அது போகிற வழியெல்லாம் ஒரே கூட்டமாக இருந்தனால மெதுவாக தானே போகும். அந்த வாகனம் மெதுவாகவே போயிட்டு இருந்தனால அந்த நேரம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் மட்டும் இல்லை, தொண்டர்களுக்கும் ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வீட்டில் அவருடைய பேச்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆசையோடு இருந்திருப்போம் இல்லையா. நமக்கும் பெரிய ஏமாற்றம் தான் இது. வீட்டில் இருந்து பார்க்குற நமக்கே இவ்வளோ பெரிய ஏமாற்றம்னா அப்புறம் அங்கேருந்து விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மக்கள்லாம் இவ்வளோ ஏமாந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக புரியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுங்க, ஏன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து பெறப்பட்ட அந்த அனுமதி அப்படிங்கிறத அதை மதிக்கணும் இல்லையா. அதை மதித்ததுன்னா அடுத்தடுத்து அவங்க பரவாயில்ல, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை மதித்து நம்ம சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர பிரச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தடைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. இப்போ இவர் மதிக்கணும்னு வச்சிங்களேன், தேர்தல் ஆணையத்தை மதிக்கலை அப்படின்னும் போது அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சட்டத்தை மதிக்கிறவர் தான். அதே மாதிரி எல்லாரையும் மதித்து மதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, மக்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் ஏமாத்தலாம் இல்லை, அவரால் எப்படி சொல்கிறது, நேரம் இருந்தால் தானே இப்போ அடுத்தடுத்து போய் பேசக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பேசணும். அப்போ இப்போ இதை அவர் இதை மீறி போயிட்டாருன்னா, இந்த ஆணையத்தை மீறி அவர் பேசுகிறாரு அப்படின்னா மதிக்காத மாதிரி ஆகிடும். அடுத்தடுத்து அவங்க பிரச்சனை அப்போ கொடுக்க மாட்டாங்க, அவர் மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அதில் மக்களாகி நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இளநியால் அடித்து இளநீ அப்படிங்கிற இளநீ கிடையாது, நான் கூட இளநீ மாதிரி தான் இது மஞ்சள் கலர் பையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பை போல் இருக்குது. ஆனால் இளநீ மாதிரி எனக்கு தோணுச்சு, என்னடா இது இளநியால் அடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அது மஞ்சள் கலர் பையில் என்னன்னு தெரியல. அது மர்ம பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொன்னாங்க. அது மர்ம பொருளாக என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல உறவுகளே. ஒருவேளை இந்த இந்த எதிர்கட்சியில் மற்றவங்களாம் பேசுகிறாங்க இல்லையா, தற்குறின்னு அப்படி ஒரு சில தற்குறிகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டத்தில். தற்குறி பசங்க பண்ணுற வேலை தான் இது. ஏன்னா எப்படி சொல்கிறது, கார் போய் நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு, அந்த நேரத்தில் ஒரு பையில் எதையோ போட்டு அடிக்கிறாங்கன்னா அது என்னன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இது கூட ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இதனால் கரூர் சம்பவத்து மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப மும்முரமாக இருக்கார். ஏன்னா அவ்வளோ கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே மரத்து மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க, யாரும் பார்த்துருந்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கூட அங்கேருந்து கடந்து வந்திருக்கலாம். வரப்போகிற காலகட்டத்தில் பார்ப்போம். பேச மாட்டார், பரப்புரையில் பேச மாட்டார், இனிமேல் ரோட் ஷோ மட்டும்தான் அப்படி தான் வாக்கு சேகரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், அடுத்து வர கூட்டங்களில் நம்ம பார்ப்போம் அவர் பேசுகிறாரா, பரப்புரை நடத்துவாரா, இல்லை ரோட் ஷோ மட்டும்தான் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது. அதே மாதிரி அவருக்கும் தகுந்த பாதுகாப்பு அந்த மனுஷங்களால் கொடுக்கப்படுதோ இல்லையோ அந்த கடவுள் இந்த இறைவன் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நான் இந்த இது முடிகிற வரைக்கும் வேண்டிக்கிட்டே இருந்தேன், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, சீக்கிரம் அவர் சிஎம்மாக உட்காரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். என்னுடைய ஆசையும் அதுதான். கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.